தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே வற்றாத நீரூற்று நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 260வது வேத வினாவிடை நிகழ்ச்சிக்குள்ளாக செல்லும் முன்னதாக அடுத்த வேத வினாவிடை போட்டிக்கான தேதியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நம்முடைய வேத வினாவிடை நிகழ்ச்சி மூலமாக நடைபெற்ற 61வது பகுதியிலிருந்து 70வது பகுதி வரைக்கும் அடுத்த வேதாகம போட்டி நடைபெறும். அது 23ஆம் தேதி, இந்த மார்ச் மாதத்துல 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணிக்கு நடைபெறும். சரிங்களா? இது 7வது வேத வினாவிடை போட்டி 23ஆம் தேதி 61வது பகுதியிலிருந்து 70வது பகுதி வரைக்கும் நடைபெறும். ஆகவே அந்த 9 மணிக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு பதில் அளிக்க 24 மணி நேரங்கள் கொடுக்கப்படும். நீங்கள் அந்த 24 மணி நேரத்துக்குள் நீங்கள் பதில்களை அனுப்பலாம். வருகிற ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த வேத வினாவிடை போட்டி நடைபெறும். ஆகவே நீங்கள் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் 260வது வேத வினாவிடை பகுதியில தெரிந்து கொண்ட தலைப்பு என்னன்னா, சரீர உறுப்புகள். வேதத்தில் சரீர உறுப்புகள். ஏற்கனவே சரீர சரித்திரம் அப்படின்னு ஒரு வேத வினாவிடை பகுதி நம்ம நடத்தினோம். அதுலேயும் சரீர உறுப்புகளை பற்றி நம்ம கேள்விகளை கேட்டோம். அதற்கான லிங்கை நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். இப்போ மறுபடியும் கொஞ்சம் மாறுதலாக சரீர உறுப்புகள், வேதத்தில் சரீர உறுப்புகள் என்ற தலைப்பின் கீழாக வேத வினாவிடை பகுதி நம்ம படிக்கிறோம். இந்த நாளில நான் எல்லா கேள்விகளையும் மாத்திரம் கேட்பேன். நீங்கள் யார் அதற்கு சரியான பதிலை என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புகிறீர்கள் என்று நான் பார்க்க போறேன். சரிங்களா? இந்த நாளில் மொத்தம் 23 கேள்விகள் இருக்க போகிறது. வேத ஆதாரத்தோடு நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் பதில் கூற வேண்டும். கேட்டு முடித்த பிறகு நான் இன்றைக்கு பதில் சொல்ல போவதில்லை. நான் உங்களுடைய பதிலை எதிர்பார்க்கிறேன். சரிங்களா? நீங்க வேதத்தில் தேடி கண்டுபிடிச்சு நீங்க அடியனுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்க அனுப்ப உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய வாட்ஸ்அப் எண் உங்களுக்கு திரையில வரும். ஆகவே நீங்கள் தயவு செய்து பதிலை கண்டுபிடித்து அனுப்புமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, வரிசையாக நான் கேள்விகளை வாசித்து விடுகிறேன். நீங்கள் பதிலை அனுப்புங்கள். வேதத்தில் சரீர உறுப்புகள். யாருடைய நாவு கட்டவிழ்க்கப்பட்டது? யாருடைய நாவு கட்டவிழ்க்கப்பட்டது? இது 1வது கேள்வி. யாருடைய நாவு கட்டவிழ்க்கப்பட்டது? நீங்க எல்லாரும் நோட்ல எழுதிக்கோங்க. எழுதி நீங்க பதிலளித்தா யோசித்து பதிலளிப்பதற்கு, தேடி கண்டுபிடிப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். யாருடைய நாவு கட்டவிழ்க்கப்பட்டது? 2வது கேள்வி. நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் என்று சொன்னது யார்? நான் விருத்த சேதனம் இல்லாத உதடு உள்ளவன் என்று சொன்னது யார்? இதுதான் 2வது கேள்வி. நான் விருத்த சேதனம் இல்லாத உதடு உள்ளவன் என்று சொன்னது யார்? ஓகே, 3வது கேள்வி. தன் இருதயத்திலே பேசினது யார்? தன் இருதயத்திலே பேசினது யார்? 3வது கேள்வி இது. தன் இருதயத்திலே பேசினது யார்? ஓகே, 4வது கேள்வி. தன் கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தது யார்? எல்லா கேள்விகளிலுமே சரீர உறுப்புகள் வரும். தன் கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தது யார்? 4வது கேள்வி இது. தன் கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தது யார்? ஓகே, 5வது கேள்வி. கால்களை ஊன்றி எழுந்திருந்தான் யார்? கால்களை ஊன்றி எழுந்திருந்தவன் யார்? இது 5வது கேள்வி. சரிங்களா? கால்களை ஊன்றி எழுந்திருந்த இந்த மனிதன் யார்? ஓகே, 6வது கேள்வி. யாருடைய கண்களுக்கு நித்திரை தூரமாய் இருந்தது? யாருடைய கண்ணுக்கு நித்திரை தூரமாய் இருக்கிறது? இது 6வது கேள்வி. யாருடைய கண்ணுக்கு நித்திரை தூரமாய் இருந்தது என்ற கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும். அடுத்து 7வது கேள்வி. இது தேவனுடைய விரல் என்று சொன்னது யார்? இது தேவனுடைய விரல் என்று சொன்னது யார்? 7வது கேள்வி இது. இது தேவனுடைய விரல் என்று சொன்னது யார்? ஓகே, 8வது கேள்வி. எதனுடைய கண்கள் அருணோதயத்தின் புருவங்கள் போல் இருக்கிறது? எதனுடைய கண்கள் அருணோதயத்தின் புருவங்கள் போல் இருக்கிறது? இது 8வது கேள்வி. எதனுடைய கண்கள் அருணோதயத்தின் புருவங்கள் போல் இருக்கிறது? ஓகே, 9வது கேள்வி செல்வோம். தன் பாதங்களை நெய்யினால் கழுவினது யார்? தன் பாதங்களை நெய்யினால் கழுவினது யார்? இது 9வது கேள்வி. தன் பாதங்களை நெய்யினால் கழுவினது யார்? 10வது கேள்வி. அவருடைய தொடையில் என்ன எழுதப்பட்டிருந்தது? அவருடைய தொடையில் என்ன எழுதப்பட்டிருந்தது? அதாவது தேவனுடைய
அவருடைய தொடையில் என்ன எழுதப்பட்டிருந்தது? 10வது கேள்வி. 11வது கேள்வி, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட கழுத்துள்ளவர்களாக இருந்தார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட கழுத்துள்ளவர்களாக இருந்தார்கள்? எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் வேத வசனத்தின் ஆதாரத்தோடு சொல்லணும். சரிங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட கழுத்துள்ளவர்களாக இருந்தார்கள்? ஓகே. 12வது கேள்வி, எதை தின்கிறவனுடைய பற்கள் கூசி போகும்? எதை தின்கிறவனுடைய பற்கள் கூசி போகும்? இது 12வது கேள்வி. எதை தின்கிறவனுடைய பற்கள் கூசி போகும்? ஓகே. 13வது கேள்வி, பிடரி முறிந்து செத்து போனது யார்? பிடரி முறிந்து செத்து போனது யார்? எல்லா கேள்விகளிலும் சரித ஊர் போகணும். பிடரி முறிந்து செத்து போனது யார் என்பதை நீங்க கண்டுபிடிக்கணும். இது 13வது கேள்வி. 14வது கேள்வி, யார் யாரை கன்னத்தில் அடித்தது? யார் யாரை கன்னத்தில் அடித்தது? இந்த கேள்விக்கு இயேசு கிறிஸ்து பதில் வரமாட்டாரு. சரிங்களா? யார் யாரை கன்னத்தில் அடித்தது? வேற ஏதாவது நீங்க கண்டுபிடிக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து கன்னத்தில் அடிக்கப்பட்டாரு. யார் யாரை கன்னத்தில் அடித்தது? இது 14வது கேள்வி. 15வது கேள்வி, யாருடைய இடுப்பு மகா வேதனையால் நிறைந்திருக்கிறது? யாருடைய இடுப்பு மகா வேதனையால் நிறைந்திருக்கிறது? 15வது கேள்வி. இது யாருடைய இடுப்பு மகா வேதனையால் நிறைந்திருக்கிறது? 17வது கேள்வி, வயிறு வெடித்து குடல்களெல்லாம் சரிந்து போயிற்று யாருக்கு? வயிறு வெடித்து குடல்களெல்லாம் சரிந்து போயிற்று யாருக்கு? வேத ஆதாரத்தோடு பதில் கூற வேண்டும். வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று யாருக்கு? இது 16வது கேள்வி. சரிங்களா? 17வது கேள்வி, இயேசு யாருடைய காதை தொட்டு சொஸ்தமாக்கினார்? இயேசு யாருடைய காதை தொட்டு சொஸ்தமாக்கினார்? இது 17வது கேள்வி. இயேசு யாருடைய காதை தொட்டு சொஸ்தமாக்கினார்? ஓகே. 18வது கேள்வி, முகம் திரும்பி ஆசீர்வதித்தது யார்? முகம் திரும்பி ஆசீர்வதித்தது யார்? இது 18வது கேள்வி. முகம் திரும்பி ஆசீர்வதித்தது யார்? ஓகே. 19வது கேள்வி, சிவப்பான வலுசர்ப்பத்திற்கு எத்தனை முடிகள் இருந்தன? சிவப்பான வலுசர்ப்பத்திற்கு எத்தனை முடிகள் இருந்தன? சரிங்களா? 19வது கேள்வி இது. சிவப்பான வலுசர்ப்பத்திற்கு எத்தனை முடிகள் இருந்தன? 20வது கேள்வி, நெற்றியில் குஷ்டரோகம் யாருக்கு? நெற்றியில் குஷ்டரோகம் யாருக்கு? ஆதாரத்தோடு பதிலளியுங்கள். நெற்றியில் குஷ்டரோகம் யாருக்கு? 21வது கேள்வி, அவர் நாசியிலிருந்து எது எழும்பிற்று? அவர் நாசியில் எது எழும்பிற்று? இது 21வது கேள்வி. அவரது நாசியில் எது எழும்பிற்று? என் தொண்டை வறண்டு போயிற்று என்று சொன்னது யார்? 22வது கேள்வி, என் தொண்டை வறண்டு போயிற்று என்று சொன்னது யார்? என் தொண்டை வறண்டு போயிற்று என்று சொன்னது யார்? 22வது கேள்வி. கடைசி கேள்வி 23வது கேள்வி, ஆலயத்துக்கு முதுகை காட்டி சூரியனை வணங்கினவர்கள் ஏறக்குறைய எத்தனை பேர்? ஆலயத்துக்கு முதுகை காட்டி சூரியனை வணங்கியவர்கள் ஏறக்குறைய எத்தனை பேர்? ஆலயத்துக்கு முதுகை காட்டி, சரிங்களா, சூரியனுக்கு முகத்தை ஏறெடுத்து வணங்கினவங்க எத்தனை பேர்? ஏறக்குறைய எத்தனை பேர்? இது கடைசி கேள்வி. ஓகே. இப்போ மொத்தம் 23 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய பதில்களை தேடி கண்டுபிடித்து நீங்கள் அடியனுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் அனுப்பும்படிக்கு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் வேத ஞானத்தில் வளர்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக. நான் அடுத்த நாள் கேள்வி பதிலே உங்களுக்கு இந்த நாளில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதிலை உங்களுக்கு நான் சொல்லிவிடுவேன். சரிங்களா? சரீர உறுப்புகள், வேதத்தில் சரீர உறுப்புகள் என்ற தலைப்பின் கீழாக நம்ம வேத வினாவுடைய பகுதியில் 23 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. சரியான பதிலை தேடி அனுப்ப வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வேத வினாவுடைய போட்டி 61 முதல் 70வது பகுதி வரைக்கும் நமக்கு 23ஆம் தேதி இந்த மாதத்திலே, மார்ச் மாதத்திலே ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணிக்கு நடக்க இருக்கிறது. ஆகவே அதில் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.